ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகிசிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவதேசங்களை சேவித்து வரக்கூடிய நாம் இற்றை நாளிலே திருமணிக்கூடம் என்று சொல்லக்கூடிய திவதேசத்தை நாம் சேவிக்கவிருக்கிறோம். சீர்காழிக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய திவதேசமாக இது விளங்குகிறது. பொதுவாக இந்த திருத்தலத்து பெருமாள் மணிக்கூட பெருமாள் என்ற பெயரிலே சேவை சாதிக்கிறார். ஏன் இத்தனை சிறப்பு மிகுந்த இந்த பெருமாள் இங்கு எழுந்தருளி இருக்கிறார் என்றால், இவரும் சந்திரனுடைய சாபத்தை நிவர்த்தி செய்தவர் என்று பேசப்படுகிறார். எத்தகைய சாபம்? எத்தனையோ தலங்களிலே சந்திரனுக்கு சாப விமோசனம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த தலத்திலும் சாப விமோசனம் பெறுவதற்கு சந்திரன் வந்தாரா என்றால் அது உண்மை என்றே சொல்லுகிறது இந்த தல மகாத்மியம். சந்திரனும் இந்திரனும், அதாவது இந்திரன் சந்திரன் ஆகியோர் எத்துணை பெரிய தேவர்களாக இருந்தாலும், நவக்கிரகங்களிலே முக்கிய பதவியை பெற்றிருந்தாலும், அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளால் பல தோஷங்களுக்கு உள்ளாகிறார்கள். அந்த வகையில் சந்திர பகவான் 2 தோஷங்களுக்கு மிகப்பெரிய பழியை சம்பாதித்தார். ஒன்று, தாம் அழகாக இருக்கிறோம் என்ற ஒரு தன் அழகின் மீது கொண்ட கர்வத்தால் பல பிரச்சனைகளை அவன் உருவாக்கி அதன் மூலமாக சாபத்தையும் பெற்றார். மற்றொரு நிலையிலே தட்சனுடைய சாபத்தை பெற்றார். 27 நட்சத்திர பெண்களை மணந்து கொண்ட சந்திரன் ரோகிணியை தவிர மற்ற நங்கையரை கண்டும் காணாமல் இருந்துவிட, அவர்கள் மனம் வருந்தி தன் தந்தையான தட்ச பிரஜாபதியிடம் சொன்ன பொழுது அவர் கொடுத்த சாபத்தின் விளைவாகத்தான் சந்திர பகவான் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளானார். அப்படிப்பட்ட சந்திரன் பல திவதேசங்களுக்கெல்லாம் சென்று தன்னுடைய பாவம் தொலைந்ததா என்று பார்த்துவிட்டு கடைசியாக இந்த திருமணிக்கூட பெருமாளிடத்திலே வந்து சரணாகதி செய்து சந்திர புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய புஷ்கரணியை அமைத்து அவனதிலே நீராடி கடுமையான தவத்தை மேற்கொள்கிறான். சந்திரனுடைய தவத்திற்கு மெச்சிய பெருமாள் ஓடோடி வந்து அருள்பாலித்து அவனுடைய பிரச்சனை தீர்வதற்கான மார்க்கத்தை சொல்லி அவனுக்கு உயர்வான நிலையை வழங்கினார் என்று இந்த தலத்தினுடைய மகாத்மியம் சொல்லுகிறது. பொதுவாகவே சந்திரன் முழுமதியாக காட்சி தரக்கூடிய நாள் பௌர்ணமி. இந்த சந்திர பகவான் பல்வேறு தலங்களில் வழிபட்ட காரணத்தால் பகவான் சத்யநாராயண பூஜை என்று சொல்லக்கூடிய ஒரு பூஜையை பௌர்ணமி நாளிலே அமைத்துக் கொண்டதாக பெரியோர்கள் சொல்லுவார்கள். மற்றைய நாட்களை விட பௌர்ணமி தினத்திலே ஏன் பெருமாள் தன்னுடைய சத்யநாராயண பூஜையை செய்ய வேண்டும் என்று சொன்னார் என்றால், சந்திரன் மீது பரிவின் அடிப்படையில் செய்தார் என்று பார்க்கிறோம். எனவே தான் ஒவ்வொரு பக்தர்களும் ஆந்திரா, நமது தமிழகம் போன்ற மாநிலங்களில் எல்லாம் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் சத்யநாராயண விரதத்தை நியமமாக நேமநிஷ்டையோடு செய்வார்கள். அந்த சத்யநாராயண பூஜையை செய்து பெருமாளுக்கு நிவேதனங்களை சமர்ப்பித்து அந்த சத்யநாராயண விரதத்தின் மகிமையை சொல்லக்கூடிய 5 கதைகளை படித்து பிரசாதங்கள் எல்லோருக்கும் விநியோகம் செய்துவிட்டு நேராக சென்று சந்திரனை பார்த்து விட்டுத்தான் அவர்கள் தன்னுடைய பணியை தொடர வேண்டும் என்று பெருமாளே வகுத்து தந்திருக்கிறார். மகாலட்சுமிக்கு சந்திர சகோதரி என்றே அஷ்டோத்திரம் சொல்லுகிறது. பார்க்கடலிலே சந்திரனும் மகாலட்சுமியும் உடன் பிறந்தவர்களாக சந்திரன் முன்னால் வருகிறான், சந்திரனுக்கு பிறகு மகாலட்சுமி வருகிறாளாம், பார்க்கடலிலே தோன்றினார்களாம். எனவே மகாலட்சுமிக்கு சகோதர முறையிலே சந்திரன் விளங்குவதால் அந்த கருணையை எம்பெருமான் மனதிலே கொண்டுத்தான் சந்திரனுக்கு பல்வேறு திருத்தலங்களிலே சாப விமோசனம் தந்தார். ஸ்ரீரங்கத்திலும் சந்திர புஷ்கரணி ஓடுகிறது. திரு இந்தளூர் சந்திர சாபத்தை நிவர்த்தி செய்து தந்தது. திருத்தலை சங்க நான்மதியும் சந்திரபாபம் தீர்த்த பெருமாளாக காட்சி தருகிறார், சந்திரனை தன் தலையிலே சூடிக்கொண்டு. இப்படி சந்திர பகவானுடைய சாபத்தை எல்லாம் அழித்த பெருமாள் இந்த திருத்தலத்தில் திருமணிக்கூடம் என்று சொல்லக்கூடிய திவ்யதேசத்தில் தான் சந்திரனுடைய தோஷத்தை முற்றிலுமாக அழித்து
அவனுக்கு முழுமதி ஆகக்கூடிய பாக்கியத்தை தந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே முழுமதியாக பிரகாசிக்கக்கூடிய சந்திரதேவன் இந்த பெருமாளை உளமாற பூஜித்து பிரார்த்தனை செய்து நற்பலன்களை பெற்றான். எனவே சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள், இந்த கடகராசியிலே பூசம் வரும், புனர்பூசம் வரும், ஆயில்யம் போன்ற நட்சத்திரங்கள் வந்தாலும் அந்த நட்சத்திரக்காரர்களும் இந்த தலத்திற்கு வருகை தந்து பெருமாளை சேவிக்க வேண்டும். சந்திர புக்தி, சந்திர திசை நடப்பவர்கள் நிச்சயமாக இந்த தலத்திற்கு வருகை பெற வேண்டும். சந்திரன் என்றாலே அரிசிக்கு காரணகர்த்தா. நான் நமது விவசாயிகள் பயிர் செய்யக்கூடிய அந்த நெல் என்றக்கூடிய தானியம், அந்த நெல் என்ற தானியமே சந்திர பகவானுடைய அவனுக்குரிய தானியமாக பேசப்படுகிறது. எந்த ஒரு விழாவானாலும் சரி, நாம் காரியங்களிலே சுபகாரியங்களிலே வாழை இலையிலே நெல் பரப்பி அதற்கு மேல் மற்றொரு வாழை இலையை பரப்பி தூய்மையான பச்சரிசியை சேர்த்து அதற்கு மேல் தான் கடம் வைத்து ஆராதனைகளை பூஜைகளை செய்கிறோம். இந்த நெல் அரிசி இரண்டுமே சந்திரனுடைய தானியங்கள். எனவே தான் பௌர்ணமி என்று தயிர் சாதம் செய்து நாம் 2 ஏழைகளுக்கு கொடுத்தால் வாழ்வில் பஞ்சமே இருக்காது உணவிற்கு என்பார். அதுபோல முழுமதியாக இருக்கக்கூடிய சந்திரனை யார் பார்த்தாலும் அந்த சந்திரனுடைய ஒளி நம் மனதிலே விழும் பொழுது தெய்வீக சிந்தனை எழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரனுக்கு அப்படி ஒரு மகத்துவம் நவக்கிரகங்களிலே. தாய்மைக்கு நிகராக, தாய்க்கு நிகராகவே சந்திர பகவான் பேசப்படுகிறார். ஆயினும் சந்திர பகவானுடைய இனிமை, அவனுடைய குளுமை, அழகான மேன்மை இவையெல்லாம் தான் அவனுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தியது. அழகு எங்குண்டோ அங்கு ஆபத்து உண்டு என்பார்கள். அந்த அழகால் கர்வப்பட்டுத்தான் சந்திரன் பல தவறுகளை செய்தான். ஆயினும் பெருமாள் தன்னிடத்திலே சரணாகதி செய்தவனுக்கு அவன் சங்கடத்தை தீர்த்து வைத்தான். எனவே இந்த மணிக்கூட பெருமாளை வணங்குபவர்களுக்கு மனதிலே இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் நீங்கிவிடும். முக்கியமாக மன நல வைத்தியர்கள், அந்த மனநலம் சார்ந்த வைத்தியர்கள் எல்லாம் இந்த திருத்தல பெருமாளை சேவித்தால் அவர்களுடைய மருத்துவத்துறையிலே ஏற்றம் பெறலாம். சந்திரனுடைய ஆளுமை பெற்றவர்கள் சமையல் பணியாளர்களாக, சமையல் செய்யக்கூடிய திறமைசாலிகளாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட சமையல் பணி புரிபவர்கள் எல்லாம், உணவு தொழிலே இருப்பவர்கள் எல்லாம், உழவு தொழிலே இருப்பவர்கள் எல்லாம், விவசாயிகள் எல்லாம் இந்த மணிக்கூட பெருமாளை சேவித்து, அதுவும் பௌர்ணமி தினத்திலோ அல்லது சந்திர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த திங்கட்கிழமையிலோ, சந்திர ஹோரையிலோ அல்லது அமாவாசை கழிந்த 3ஆம் நாளாக வரக்கூடிய திருதியை நாளிலோ இந்த தலத்திற்கு வந்து தரிசனம் செய்தால் சந்திரனை போன்ற பிரகாசம் பொருந்திய வாழ்வு அவர்களுக்கு கிடைத்துவிடும் என்பது ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கக்கூடிய வழியாகும். எனவே மணிக்கூட பெருமாளை நாம் உள்ளன்போடு வணங்கி அந்த எம்பெருமானையும் பிராட்டியும் துதித்தால் சந்திரனை போன்ற முழுமதி போன்ற வாழ்வை இந்த எம்பெருமான் நமக்கு தருவான். ஆக அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்வை தருவதற்கு இந்த எம்பெருமானின் திருத்தாள் பணிவு. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன்